மதுரையில் வீட்டு வசதி வாரியத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு கூடுதல் மதிப்பு தொகையை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் முழுமையாக பணத்தை வழங்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கார்களை ஜப்தி செய்வதற்காக வந்த நீதிமன்ற ஊழியர்கள் ஆட்சியர் இல்லாததால் காத்திருந்தனர். நீதிமன்ற ஊழியர்கள் வருவதை அறிந்து மாவட்ட ஆட்சியர் மற்றொரு வாகனம் மூலம் வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. ஹவுசிங் போர்டில் இருந்து எல்லிஸ் நகரில் திட்டம் 2க்காக இந்த மனுதாரர் கருப்பையா என்பவருடைய நிலத்தை 1973 கையகப்படுத்தினாங்க. அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகை பத்தாது, இழப்பீட்டு தொகை பத்தாதுன்னு சொல்லி கருப்பையா 2 ஏக்கர் 14 சென்ட் எடுத்தாங்க. அதற்கு அவங்க கலெக்டர் நிர்ணயம் பண்ண தொகை 19,000 சொச்ச ரூபா தான் நிர்ணயம் பண்ணிடுறாங்க. அந்த தொகை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி அதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் சென்ட்டுக்கு 1000 ரூபா வீதம் 2 ஏக்கர் 14 சென்ட்டுக்கு 2,14,000 ரூபா கொடுக்கணும், அதற்கான தண்ட தொகை இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பாச்சு. அதுக்கு இவங்க மாவட்ட நிர்வாகத்திலிருந்து பணம் செலுத்தாதனால மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தாருடைய வாகனங்களை ஜப்தி பண்ண சொல்லி நாங்கள் 2009 மனு தாக்கல் செஞ்சுருந்தோம். அதற்கப்புறம் 2018 மாவட்ட ஆட்சியருடைய காரையும் வட்டாட்சியருடைய காரையும் ஜப்தி செய்து கொண்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க நீதிமன்றத்தில் பாண்ட் எழுதி கொடுத்து அந்த வாகனங்களை திரும்ப வாங்கிட்டு வந்தாங்க. 2 மாதத்தில் பணம் கட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 2 மாதத்தில் பணம் கட்டலை. அதுக்கப்புறம் 2019 உயர்நீதிமன்றத்திலேருந்து அவங்க போட்ட மனுவில் 1 மாதத்துக்குள்ளே பணம் கட்டணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவின்படியும் அவங்க பணம் கட்டலை. அதுக்கப்புறம் போன மாதமே இந்த 2 வாகனங்களையும் ஒப்படைக்கிறதா ஏற்கனவே எழுதி கொடுத்ததுனால அந்த பாண்டை கேன்சல் பண்ணிட்டு வாகனத்தை ஒப்படைக்க சொல்லி போன மாதம் உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த பாண்டு உத்தரவின்படி இவங்க ஒப்படைக்கலை. அதனால் இந்த வாகனத்தை எடுத்து செல்வதற்காக நாங்கள் ஒப்படைப்பு கேட்டு மனு போட்டிருந்தோம். இன்றைக்கி அமீனா எங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. நாங்கள் ஒப்படைப்பு எடுத்துகிட்டு கொண்டு போக போகிறோம். மாவட்ட ஆட்சியரோடதையும் டிஆர்ஓவோடதையும். இல்லை அதிகாரிகள் நாங்கள் பணம் கட்டுறோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க எப்பவும் போல். இதோட நாங்கள் 3-4 தடவை ஜப்திக்காக வந்தாச்சு. இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் கண்டிப்பாக வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறதுன்னு முடிவோடு இருக்கோம். சார், இப்போ ஜப்திக்கு வந்திருக்கீங்க, அது மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் இங்கே இல்லை, அவைலபிள் இல்லை. அவங்க பிஏ தான் இருந்தாங்க. பிஏ நாளைக்கு ஆட்சியர் வந்தோடனே பேசி சொல்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் அது வரைக்கும் வண்டி எங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். சாவி கேட்டிருக்கோம், தரேன் இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டோம்.